வணக்கம் எம்கேபி திருச்சி நண்பர்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கத்தாருடைய முக்கியமான ஒரு பகுதி தான். அதாவது முக்கியமான கடைவீதி பகுதி அப்படின்னு சொல்லலாம். இந்த கடைவீதி எப்படி அவங்க வீடுகளுக்கு தேவையான பொருட்களெல்லாம் போய் நம்ம ஊரில் நம்ம எப்படி திருச்சி, புதுக்கோட்டை, சென்னை போன்ற பகுதிகளுக்குள்ள இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்ம தீநகர் சென்னையில் இருக்கக்கூடியவங்களும், திருச்சியில் சிங்காரத்தோப்பு, புதுக்கோட்டை கீழராஜ வீதி, மதுரை சிம்மக்கல் இந்த மாதிரி பகுதிகளில் நம்ம போய் நம்மளுக்கு தேவையான பொருட்களை விழாக்காலங்கள்லும் சரி, கல்யாணம் மற்றும் ரம்ஜான், தீபாவளி பண்டிகைகளுக்கு வாங்குவோம். அதுபோலவே அரபு மக்களும் அவங்களுடைய பண்டிகைகள் தேவைகளுக்கு இந்த மாதிரியான போய் வாங்குறதுக்காண்டி தேர்ந்தெடுத்த இடம் தான் சூக் வக்கீஃப். அதாவது கத்தாரில் இது பழமையான ஒரு கடைவீதி. இது கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷமாக இந்த கடைவீதி ரன்னிங்கில் இருக்குது. அதே போல் அரபு நாடுகள் முழுவதுமே அவங்க எப்படி அங்கே வாங்குறாங்கங்கிறத நம்மளுக்கு நம்ம பார்க்க முடியுங்க. இதுதான் சூக் வக்கீஃபுடைய என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸில் ஒரு கட்டை விரல் இருக்கும். அதாவது தம்பு இதோடைய இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கத்தார் வெற்றி பெற்றுச்சு. அதாவது ஃபிஃபா வேர்ல்டு கப்போடைய நடத்துறதுக்கான போட்டிகளில் உலக நாடுகளிலேயே வெற்றி பெற்றதுனால அதோடைய நினைவாக இதை வச்சாங்க. இந்த மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷம் பழமையானது. இங்கே ஓப்பனாக எல்லா கடைகளும் திறந்த வெளியிலையும் இருக்கும், உள்ளேயும் கடை இருக்கும். சின்ன பழக்கடையிலேருந்து பெரிய கடைகள் வரலும் இருக்குது. இந்த கடையில் மாம்பழம்லாம், நம்ம ஊர் மாம்பழம்லாம் இங்கே விற்பனை செய்கிறாங்க. என்ன தான் பெரிய ஷாப்பிங் மால்களில், பெரிய கடைகளில் போய் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் இந்த மாதிரி நம்ம வாங்கினாலும் பேரம் பேசி வாங்குறதுங்கிறது ஒரு தனி கலை. அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம இந்த மாதிரியான சந்தைகள், மார்க்கெட்டுகளில் வாங்குறது நம்ம அதிகமாக விரும்புவோம். அதுபோல் தான் இங்கே உள்ள மக்களும் பெரிய பெரிய மால்கள் இங்கே இருந்தாலும் இந்த மாதிரியான கடைகளில், ரோட்டோரங்களில் வாங்கும்போது அதை ரொம்ப அவங்களுடைய அந்த ட்ரெடிஷ்னலான இடமா பார்க்குறாங்க. அதனால தான் இங்கே உள்ள பில்டிங்குகள், கட்டிடங்கள் எல்லாமே அந்த ஒரு பழமை மாறாமல் அப்படி இருக்குது. இதை அரசாங்கம் அடிக்கடி ரெனோவேஷன் பண்ணி அதை புதுப்பிச்சு வச்சுக்கிறாங்க. அந்த பழமை மாறக்கூடாதுங்கிறதில் கரெக்டாக அவங்க கவனம் செலுத்தி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அரபு மக்கள் இங்கே கும்பலாக அவங்களுடைய ஃபேமிலியோடு வருவாங்க. அதாவது குடும்பத்தோடு வந்து ஜாமான் வாங்கிட்டு போவாங்க. அதை நம்ம இங்கே பார்க்க முடியும். நிறைய அரபி மக்கள் வருவாங்க. அந்த ட்ரெடிஷ்னலோடவே வருவாங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லிட்டு. இந்த இடம் மேலே கட்டடங்கள்லாம் இப்படி தான் இருக்கும். மேலே மூங்கி கம்பில் போட்டு அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. உள்ளே எல்லா வகையான கடைகளும் இருக்கும். அதாவது பலசரக்கு கடைகள், துணிக்கடை, எல்லா கடைகளும் இருக்கும். இவங்களுடைய கலாச்சாரங்கள் சிலது நம்ம இதோடவே தான் ஒத்து தான் இருக்கும். அதாவது மாதம் சம்பளம் வந்த உடனே இல்லை, மாதம் மாதம் நம்ம இங்கே ஒவ்வொரு தினமும் வீடுகளுக்கு பொருட்கள் வாங்குறதுக்கு மளிகை கடை, எல்லா கடையும் மொத்தமாக வாங்குறதுக்காண்டி நம்ம புதுக்கோட்டை, திருச்சி, மதுரை, சேலம் அந்த பக்கத்து கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி சென்னையில் இருக்கிறவங்கலாம் எப்படி அவங்கவுங்க அந்த நகர்பகுதிக்கு போவாங்களோ அதுபோல் தான் இங்கே உள்ள மக்களும் நகர்பகுதிக்கு வருவாங்க. அதாவது நம்ம பொதுவாக பகல் நேரத்தில் போவோம். இவங்க மாலை நேரத்தில் தான் வர்றாங்க. அதாவது ஈவினிங்கில் தான் இந்த கடை அதிக அளவில் களை கட்டும். திருவிழா போல் இருக்கும் இந்த இடம். கிட்டத்தட்ட ஒரு 4 மணிலேருந்து கடைகள்லாம் திறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ கரெக்டாக மணி 4:30. நேரம் போக போக பார்த்திங்கன்னா 6 மணிக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் நம்ம ஊரில் இந்த அரிக்கன் லைட்டு வச்சுக்கிட்டு இது பண்ணி வைப்பாங்க. அதாவது ஏலம் போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் வியாபாரங்கள்லாம் நிறைய நடக்கும். ஆமாம், அதாவது அது அந்த ஒரு டைமிங்கில் தான், அதாவது இருட்டில் ஒரு 11, 12, 1 மணி வரலும் நடந்துட்டு திருப்பி முடிஞ்சிடும். இப்போவும் இங்கே லைட்டுகள்லாம் லாந்தரில் தான் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு கண்ணாடியும். அந்த லாந்தரில் இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்கிறதுனால அந்த லாந்தர்லாம் எலக்ட்ரிக் லைட்டில் எரியுது. முன்னாடிலாம் எலக்ட்ரிக் லைட்டு கிடையாது. பெரிய ஜம்காலம், கார்பெட்டு, அரபுகள் அதிகமாக விரும்புகிறது இந்த கார்பெட் ஜம்காலங்களை தான் விரும்புவாங்க. அதே போல் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த மசாலா பொருட்கள், அதாவது சீரகம், கடுகு, சோம்பு, அப்புறம் இந்த மாதிரியான வரமிளகாய், இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் மசாலா ஜாமான்கள் அதிகமாக இங்கே இருக்குது. அதுபோல் இன்னும் மற்ற கடைகள்லாம் நிறைய இருக்குது. பெரிய பாத்திர கடைகள்லாம் இருக்குது. இவங்களுடைய உணவுகளுக்காண்டி உள்ள ஹோட்டல்கள் உள்ள பெரிய ஹோட்டல்கள்லாம் இருக்குது. அதாவது இவங்களுடைய அரபி உணவுகள் பெரிய பிரியாணி, அதாவது தந்தூரி பிரியாணி, இந்த மாதிரி நிறைய பிரியாணிகள் வகைகள்லாம் இருக்கும். அவங்களுடைய அந்த உணவு வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக. அதுபோல் அவங்களுடைய அந்த உணவுகளுக்கான பாத்திரங்களும் இங்கே அதை நிறைய விற்பனை செய்கிறாங்க. சின்ன சின்ன ஹோட்டல்கள், பெரிய கடைகள், இதுகளை தாண்டி சாலையோர கடைகளில் பார்த்திங்கன்னா அந்த அரபு மக்கள் அந்த ஒரு ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ் போட்டு வியாபாரம் பண்ணிகிட்ருப்பாங்க. அதே போலவே இப்போவும் அங்கே இருக்கிறவங்க வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதாவது குழிப்பணியாரம், அப்புறம் மருதாணி போட்டு விட்றது, சின்னதாக குழந்தைங்களுக்கு இந்த மருதாணியில் டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரியான கடைகள், ஊசி வாசி கடை எப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. அவங்களுடைய அந்த துணி வகைகள் அவங்க வித்தியாசமாக ஒரு துணிகள் உடுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் வெள்ளை கடலில் வெண்ணிறை ஆடை அணிஞ்சிருப்பாங்க. அந்த தலையில் ஒரு பெரிய இது மாட்டேன் துண்டெல்லாம் போட்டு அந்த ட்ரெஸ்ஸுகளும் இங்கே அதிக அளவு
கடைகளில் வந்து விற்பனை செய்யப்படும். இங்கெல்லாம் வந்து உங்க மால்களுக்குள்ளே போனோம்னா ஃபிக்ஸ்டு ரேட்டு தான். நம்ம பொதுவாக நம்ம ஊரில் இருக்க மாலில் போய் ஒரு பெரிய ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை பிக் பாஸ்கெட்லேயோ போய்ட்டு நம்ம என்ன அந்த ஸ்டிக்கரில் ஒட்டியிருக்கோ அதை தான் நம்ம பஞ்ச் பண்ணி வாங்கிட்டு வர முடியும். ரேட்டு வந்து பார்கெயின் பண்ண முடியாது, பேரம் பேச முடியாது. ஆனால் இங்கேயும் அதே போல் இந்த மாதிரியான கடைகளில் வந்து நம்ம பேரம் பேசி வாங்கிக்க முடியும். அவன் வந்து ஸ்டார்டிங்கில் ரூ. 200 கிட்டத்தட்ட ஒரு ரூ. 100 150 வரலும் அவங்க பார்கெயின் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. அதை பாதிக்கு பாதி. அந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கடைகள் வந்து அதிகமாக இங்கே இருக்குது. அதே நேரத்தில் மாலில் வந்து நம்மளால் பார்கெயின் என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. குவாலிட்டியும் இங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது எல்லாமே வந்து வெளியிலேருந்து துருக்கி, ஈரான் இந்த நாடுகள்லேருந்து அதிக அளவில் இறக்குமதி செஞ்சு வச்சுருக்குறாங்க. பாரசீகம், அதாவது அந்த பாரசீக மக்களுடைய அந்த கலாச்சார ட்ரெஸ்ஸுகள்லேருந்து எல்லாமே இங்கே வந்து விற்கிது. ஆமாம், இந்த மால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடை உள்ளதிலே வந்து ரொம்ப கத்தாருடைய முக்கியமான நகருடைய மையப்பகுதியில் இருக்குது இந்த கடை. இந்த கடை வீதியை தாண்டி நம்ம அங்கிட்டு போயிட்டோம்னா சிட்டியோடைய முழு இந்த பெரிய பில்டிங்கெல்லாம் வந்துடும். கடற்கரை ஒட்டி தான் இருந்தது இருக்குது. இங்கே வந்து ஒரு சின்ன கடற்கரையிலேருந்து ஒரு கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஓடை போல். இந்த சின்ன சின்ன போட்டுகள்லாம், ஏன்னா வந்து இங்கே ஹார்பர்லேருந்து டேரெக்டாக வந்து இங்கே இறங்குற மாதிரி. துபாயில் தேரா பகுதின்னு ஒன்று இருக்கும். தேரா வந்து ஆசிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அதே போல் தான் இங்கேயும். இங்கே வந்து அரபு மக்கள் வந்து அதிகமாக இந்த இதை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆசிய மக்களும் இங்கே வந்து நிறைய வாங்குவாங்க. ஆசிய மக்கள் என்றால் வந்து நம்ம பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ் நாட்டு மக்கள், அதே மட்டும் வெளிநாட்டு டூரிஸ்ட் பயணிகள் நிறைய இங்கே வருவாங்க. இந்த கட்டடத்துடைய அமைப்பு, கலை நயம் அதில் பார்க்கறதுக்காண்டி வருவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஊருடைய செட்டிநாடு, காரைக்குடி, பொன்னமராவதி, ஆத்தங்குடி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளை போலவே வந்து இந்த பெரிய ஜன்னல், பெரிய நிலை கண்ணாடி, அப்புறம் அந்த லென்த்தார்னு இருக்கக்கூடிய அந்த முற்றம் இந்த மாதிரி இங்கே தான் இருக்கும். அதுபோல் இங்கே வந்து இன்னொன்று ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா வந்து நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய நிலையில் வந்து டிசைன் பண்ணி பூ பண்ணியிருக்கும். இப்போவும் கோயில்கள்லாம் போய் பார்த்தோம்னா அந்த கதவுகள்லாம் நிலையில் டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே போல் இங்கே வந்து ஒரு கடையில் வந்து அந்த இதை செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுதான் அந்த கடை. ஒரு படகு, அதாவது இங்கே வந்து முத்துக்குளித்தல் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு தொழில். இவங்களுடைய முக்கியமான தொழில்கள் வந்து முத்துக்குளித்தல் வந்து ஒன்று. அதனால் அந்த இதை பறைசாற்றுறதுக்காண்டி இந்த படகுகள்லாம் இங்கே வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு மிகப்பெரிய நிலை. அந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த டிசைனில் வந்து அழகாக இருக்கும். பெரிய எப்பவும் போய் பார்த்தோம்னா நம்ம இந்த கோயில் நிலைகள்லாம் பார்த்தா பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். பழமையான கோயில் நிலைகள்லாம், சிவன் கோயில் நிலையெல்லாம் அந்த மாதிரியே வந்து இங்கே வந்து அந்த இது வச்சுருக்குறாங்க. அதாவது காரைக்குடியில் இருக்கக்கூடிய அந்த செட்டிநாடு, கடியாவட்டி இந்த பக்கத்தில் உள்ள வீடுகளில் வந்து அதே போல் தான் இந்த இதை பார்க்குற போது நமக்கு தோணுச்சு. இந்த நிலையை நான் போய் பார்த்து கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்தேன். அந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன டிசைன்கள்லாம் பண்ணி பூக்கள்லாம் பதிச்சு அந்த கதவுகளில் வந்து இன்னமும் அந்த சின்ன சின்ன அச்சு பூக்கள்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப பிரமிப்பாக அழகாகவும் இருந்துச்சு. அதாவது அந்த ஸ்டைலில் தான் இருந்துச்சு. அங்கேருந்து இங்கே கொண்டு வந்தாங்களே அந்த ஒரு இது டிசைனு, இல்லை இங்கேருந்து அங்கே கொண்டு வந்தாங்களான்னு கன்ஃப்யூஸ் ஆகிற அளவுக்கு இருந்துச்சு. காரைக்குடியில் இது போல் நம்மளால் பார்க்க முடியும். காரைக்குடியில் இருக்கக்கூடிய அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஹெரிட்டேஜ் ஹவுஸ்கள் ஃபுல்லாகவே நம்மளால் பார்க்க முடியும். அதுபோல் தான் இங்கேயும் இருந்துச்சு. இந்த மாதிரி ஓப்பனில் தான் அந்த கடைகள்லாம் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. அது பழமையான கதவுகள் தான் இன்னமும் இருக்குது. அந்த சட்டு கதவுலாம் கிடையாது. கதவுகள்லாம் மடக்கு கதவுகள். இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் இப்போ வழக்கத்தில் இல்லை அந்த கதவுகள்லாம். ஆனால் வந்து பாருங்கள், நம்ம ஊர் வந்து ஊருக்கு முன்னாடியே வந்து நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் இருந்திருக்குது. நம்ம அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம பெரிய ஷாப்பிங் மால் தான். இவங்க அந்த பழமையான கலாச்சாரத்தை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காண்டி அந்த இடத்த அப்படியே எல்லாமே வந்து வச்சு அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இது போலவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சூக்கல் வக்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம். அங்கே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பழமையான வீடுகள், அதாவது அது வந்து அரபு மக்கள் குடியிருந்த அந்த வீட்டு பகுதிகள், அதெல்லாம் எப்படி அவங்க குடியிருந்தாங்க, இந்த மாதிரி மரங்கள்லாம் உபயோகப்படுத்துனாங்கன்ட்டு. இங்கே வந்து கடை தான் இந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது இங்கே இப்போ கத்தாரை பொறுத்தளவு மற்ற அரபு நாடுகளை விட வந்து இந்த ஹெரிட்டேஜ் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்கும். அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த தேநீர் குவளை, அந்த கூஜா, அந்த இதெல்லாம் வந்து இன்னமும் அந்த டிசைனோட அப்படியே வந்து வச்சு பயன்படுத்துகிறாங்க. அந்த இதெல்லாம் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சிச்சு நம்மளால். நிறைய இருந்துச்சு இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு. உண்மையாலுமே வந்து கத்தாருக்கு வந்திருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு தடவை போய் பாருங்கள். கத்தாரில் வர முடியாத மக்கள் இந்த மாதிரி வீடியோவை பாருங்கள். அவங்களுடைய அந்த கலாச்சாரம், அந்த கட்டிட கலைகள் இதுகளை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்.